நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் தொடர்ந்து தனது பிரச்சார பயணங்களை ரத்து செய்து வருவது வாடிக்கையாக இருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலுக்கு இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் விஜய் தனது பிரச்சாரத்தை மீண்டும் ரத்து செய்துள்ளார். இப்படி இருக்கையில் விஜயின் அரசியல் நடவடிக்கைகள் மற்றும் பிரச்சாரம் உள்ளிட்டவை குறித்து அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர்களில் ஒருவரான நடிகை கௌதமி அதிரடியாக விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் குறித்து முறையான அறிவிப்பை வெளியிட்டது. ஏப்ரல் 23ஆம் தேதி பொது தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெறும் என்றும் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் அறிவித்தது. தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னர் இருந்தே தமிழ்நாட்டில் பல கட்சிகள் பிரச்சாரத்தை நடத்தி வந்தது. தமிழக வெற்றி கழகமும் பிரச்சாரத்தை நடத்தி வந்தது. தேர்தல் அறிவிப்புக்கு பின்னர் திமுக, அதிமுக, நாம் தமிழர், காங்கிரஸ், பாஜக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி என அனைத்து கட்சிகளும் முழு மூச்சாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மட்டும் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி இருந்தாலும் அனுமதி வாங்கிவிட்டு தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ளாமல் செய்வது, அவ்வப்போது தனது தேர்தல் பயணத்தை ரத்து செய்வது, 6 மணிக்கு மேல் தேர்தல் பிரச்சாரமே நடத்தாமல் இருப்பது என பல நேரங்களில் விஜய் பிரச்சாரத்தை கைவிட்டார். கடலூருக்கு மட்டும் இதுவரை 3 முறை அனுமதி வாங்கிவிட்டு 3 முறையும் பிரச்சாரத்திற்கு செல்லாமல் ரத்து செய்துள்ளார் விஜய். இதனால் விஜயின் பிரச்சார நடவடிக்கைகளை அரசியல் வட்டத்தில் பேசுபொருளாக மாறியது மட்டுமில்லாமல் பொதுமக்கள் மத்தியிலும் தேர்தல் நேரத்திலே மக்களை சந்திக்க வராத ஒரு கட்சி தலைவர் தேர்தலுக்கு பின்னர் வெற்றி பெற்று விட்டால் வருவாரா என்ற கேள்வி எழுப்பி வருகின்றனர். இப்படியான பேச்சுக்கள் ஒருபுறம் இருந்தாலும் தேர்தல் கருத்து கணிப்பு, அரசியல் வட்டாரத்தில் அடிபடும் பேச்சுகள், கள நிலவரம் உள்ளிட்டவை தாவேகாவுக்கு சாதகமானதாக இல்லை என்றும் அதனால்தான் விஜய் இந்த தேர்தலில் மிகவும் மும்முரமாக பிரச்சாரம் செய்வதால் தனக்கு சாதகமாக எதுவும் மாறிவிடாது என யோசித்து அமர பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் என்ற பேச்சுகளும் அடிபடுகிறது. இப்படி இருக்கையில் அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர்களில் ஒருவரான இருக்கக்கூடிய நடிகை கௌதமி விஜயின் அரசியல் நடவடிக்கைகள் மற்றும் பிரச்சார நடவடிக்கைகள் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு அளித்த பதில் அரசியல் தளத்தில் கவனத்தை எடுத்துள்ளது. சினிமாவாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, மக்களால் தான் ஒருவர் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்க முடியும். அப்படி இருக்கையில் அந்த மக்களோடு மக்களாக இருப்பதுதான் சரி. சினிமாவில் இருப்பதால் பெரும் புகழ் கிடைத்துள்ளது என்றால் அது இந்த மக்களால் தான் கிடைத்தது. அப்படி இருக்கையில் அந்த மக்களை நேரடியாக சந்திப்பதுதான் மரியாதையாக இருக்கும். மக்களை சந்திக்கவில்லை என்றால் அவருக்கு மக்கள் மீது மதிப்பு இல்லை என்றுதானே அர்த்தம் என்று பதிலளித்துள்ளார். அவரது பதிலை கேட்ட இணையவாசிகள் பலரும் கௌதமி சொன்னது முழுக்க முழுக்க சரி என்று கருத்து தெரிவித்து வருகின்றனர். இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.